டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல நமக்கு டேபிள் இருக்கு, சார்ட்டு, பை சார்ட், பார் டயக்ராம், அது மாதிரி டிஃப்ரெண்டான டேட்டாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோல வந்து நம்ம டேபிள்ல கொடுத்துருக்க டேட்டாவை எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. The table given below shows the number of kiwi plums sold in 3 different months. ஸோ அந்த மந்த்தும் இங்கே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஏப்ரல், மே, ஜூன் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் kiwi sold in May. ஸோ கிவி சோல்டு இன் மே அப்படின்னா நம்ம கிவி எடுத்துட்டு மேயோட வேல்யூ எடுக்கணும். ஸோ மேயோட வேல்யூ 112. ஸோ 112 அண்ட் ஜூனுக்கான வேல்யூ 354. ஆவரேஜ் அப்படின்னா இங்க ரெண்டு நம்பருக்கு தான் ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ டிவைடட் பை 2. இதை ஆட் பண்ண எனக்கு என்ன வரும்? 6 6 4 466 டிவைடட் பை 2 அப்படின்றது 233. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் 233. ஸோ இதுக்கு இதே இதில் செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ப்ளம். ரேஷியோ அப்படின்னு கேட்டால் ஒரு நம்பர் மேலே ஒரு நம்பர் கீழேன்னு எழுதிக்கலாம். ஈஸியாக இருக்கும் நமக்கு டிவைட் பண்ணுறதுக்கு. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ப்ளம் சோல்டு இன் மந்த் ஆஃப் ஏப்ரல். இது வரைக்கும் ஒரு பார்ட்டாக பாருங்க. ப்ளம் இன் ஏப்ரல். ஸோ இங்கே எப்படி பார்க்கணும் நம்ம? plum in April. ஏப்ரல்ன்றது 118. ஸோ 118 divided by plum in May அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே plum மே. ஸோ தட் இஸ் 177. 177. இப்போ இதுக்கான ரேஷியோ அப்படின்றது நமக்கு இந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, மேலே இருக்கிறது 2 times ஆகும், கீழே இருக்கிறது அதோட 3 times ஆகும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நான் வந்து டிவைட் பண்ணி பார்க்க போறேன். 118 அப்படின்றது என்ன டேபிள்ஸ்ல வந்திருக்கும் அப்படின்னா 59 into 2. ஸோ 59 into 2ன்றது 118. அப்போ 59 into 3 வந்து கீழே இருக்க வேல்யூ வருதான்னு செக் பண்ணுறேன். 7 15 plus 2 177. ஸோ இது 2 times, இது 3 times. ஸோ நம்ம ஆன்சர் 2:3. Next question, if 14 into 1 by 7 percentage of kiwi sold in May or rotten. ஸோ மேலே வந்து எவ்வளோ கிவி மொத்தமாக சேல் ஆயிருக்குன்னா 112 கிவி சேல் ஆயிருக்கு. அதில் 14 into 1 by 7% வந்து ராட்டன் கெட்டு போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ராட்டன் கிவி அண்ட் ப்ளம் அதுக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு முதல்ல நான் இந்த 14 into 1 by 7% என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன வரும்னா 98 வரும். 14 into 7 98ன்னு வந்திருக்கும். மேலே இருக்க வேல்யூ +1. ஸோ இட் இஸ் 99. 99.7% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 99.7% ஆஃப் கிவி சோல்டு இன் மே. கிவி சோல்டு இன் மே வந்து 112. ஸோ பர்சன்டேஜ் அப்படின்றதுனால டிவைடட் பை 100. ஸோ டிவைடட் பை 100 ஆஃப் 112. இதை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இது எப்படி கால்குலேட் பண்ணலாம் நம்ம? ஸோ 99 by 7 வந்து கீழே எடுத்துகிட்டு வந்துடுறேன். 99 சாரி. ஸோ இங்கேயே நம்ம 99 by 7% எழுதிக்கலாம். ஸோ 99 by 7 அந்த பை 100ன்னு இருக்குல்ல, அந்த 100ஓட வேல்யூ இது இன் ஆஃப் 112. அதனால இப்படி எழுதுறேன். இப்போ 7 டேபிள்ஸில் 112 கேன்சல் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். 7 1 times 7 ரிமைனிங் 4 இருக்கு. 42னா 16 times அப்படின்னு வரும். ஸோ 99 by 100 அப்படின்றது ஆல்மோஸ்ட் 100. ஏன்னா மேலே அந்த 99ஓட ஒரு வேல்யூ தான் இல்லை. ஸோ 0.99 வரும். 0.99ன்றது 1 தான். ஸோ இதோட வேல்யூ 16. இப்போ எனக்கு ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிவி ராட்டன் கிவி வந்து 16. ப்ளம் சோல்ட் இன் ஜூன். ப்ளம் இன் ஜூன் வந்து 95. ஸோ 95 minus 16 டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இட் இன் 79. இதுக்கான வேல்யூ 79. நெக்ஸ்ட், if the kiwi sold for rupees 10, plum sold for rupees 5,
then the difference between selling price of both kiwi and plum in the month of May. மேல கிவி எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்கன்னா 112. ஸோ அப்போ 112 into 10, அப்போ இதோட அமௌண்ட் 1120. அண்ட் அதே மேல ப்ளம் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்கன்னா 177. ஒரு ப்ளம்மோட ரேட்டு 5 rupees. ஸோ 35 plus 3 38 885 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ கொஸ்டின் என்ன, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ், செல்லிங் ப்ரைஸோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ செல்லிங் ப்ரைஸோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 1120 மைனஸ் 885. ஸோ 115 120 which is 235. ஸோ இதோட வேல்யூ வந்து 235. லாஸ்ட் கொஸ்டின், find the kiwi sold in June was what percentage of plum sold in April and May together. So percentage கண்டுபிடிக்கணும். Find the kiwi sold in June ன்றது numerator and plum sold in April and May together அப்படின்றது denominator. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது என்ன பாருங்க, kiwi in June. இதை மட்டும் டேட்டா மட்டும் பட்டுக்கோங்க. kiwi in June அப்படின்றது 354 divided by கீழே என்ன கொடுத்திருக்காங்க, plum in April and May together. ஸோ April and May togetherனா 118 plus 177. வாட் பர்சன்டேஜ்னு கேட்டதுனால into 100. ஸோ 354 divided by இதை ரெண்டை நான் ஆட் பண்ணேன்னா 15,9,295 into 100. இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இதை வந்து 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுவோம். 20 times இங்கே 59 வருது. இதுக்கப்புறம் ஃபர்தராக கேன்சல் பண்ணுறதா இருந்தால் 59 அப்படின்றது 59 டேபிள்ஸில் 354 போகுதான்னு பார்க்கலாம். ஸோ இந்த 59 டேபிள்ஸில் 354 கேன்சல் பண்ணும்போது 6 times 6 into 20 120. ஸோ இதோட ஆன்சர் 120.